இன்றைக்கு நான் உங்களோடு கொண்டு வருகிற தலைப்பு இழப்புகளை மீட்கும் காலம். இழப்புகளை மீட்கும் காலம். ஓகே, இல்லாவிட்டால் இதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லணும்னா தொலைந்தவைகளை கண்டுபிடிக்கும் காலம். இழப்புகளை மீட்கும் காலம் என்பது ஒரு கொஞ்சம் நல்ல தூய தமிழ் மொழி. ஓகே, நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற கொலோக்கியல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தொலைந்தவைகளை கண்டுபிடிக்கும் காலம். இந்த காலங்கள் என்பது தேவனால் வடிவமைக்கப்படுகிறவைகள். காலங்களிலே நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் அலும்பா பேசினார், சீசனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். சீசனுக்குள்ளே என்ன பண்ணணும்? இந்த மாதிரி இந்த பருவ காலங்கள், தெய்வீக காலங்களுக்குள்ளாக நாம் நம்மளை இணைத்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் பூமியிலே நமக்கு ஏற்படுத்துகிறார். அதனால தான் இழப்புகளை மீட்கும் காலம், இல்லாவிட்டால் தொலைந்தவைகளை கண்டுபிடிக்கும் காலம். நான் ஆங்கிலத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன், ஃபைண்டிங் த லாஸ்ட் சீசன் ஆர் ரிகவரிங் த லாஸ்ட் சீசன். ஃபைண்டிங் ஆர் ரிகவரிங் த லாஸ்ட் சீசன். நாம் இழந்தவைகளை, தொலைத்தவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைகளுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை வழி நடத்த விரும்புகிறார். அதனால் தான் இந்த செய்தியை நான் மனமாற உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் 1000 முறை யோசிக்கலாம், இதை ஜெபமாக கூட மாற்றிக்கொள்ளலாம். இதுக்கு ஆதாரமாக வேதத்திலே லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 3 காரியங்களை இயேசு ஊமைகளாய் பேசுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் ஒரு அற்புதமான அதிகாரம். 3 ஊமைகளை, தொலைந்தவைகளை குறித்து தேவன் பேசுகிறார். த லாஸ்ட் ஷீப், தொலைந்து போன ஆடு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 - 7. தொலைந்த காசு, லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 - 10. தொலைந்த குமாரன், லாஸ்ட் சன், அவனை நம்ம கெட்ட குமாரன் சொல்லிட்டோம். அதோட நல்ல பேர் என்னன்னா தொலைந்த குமாரன். இப்படி ஆமாம், ஏன்னா இப்போ அதில் இவன் கெட்ட குமாரன்னு முடிவில் ஒரே பெரிய பதஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் கெட்ட குமாரனாக இருந்தவன் நடுவில் நல்ல குமாரனாக மாறிட்டான். அமைதியாக இருந்த நல்ல குமாரன் திடீர்னு என்ன ஆகிட்டான். இதனால் இப்போ இந்த கெட்ட குமாரன்றது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய சம்பவமாகவே மாறிடுச்சு. அதனால தான் அழகான ஒரு விரிவாக்கம் எப்படி சொல்லலான்னா, எ லாஸ்ட் சன், தொலைந்த குமாரன். ஸோ தேவன் இந்த தொலைந்த நிலைகளை குறித்து அவருடைய பிரசங்கத்திலே ஆழமாய் பேசியிருக்கிறார். ஸோ துளைக்கப்படுவது என்பது பூமியிலே தொடர்ந்து நடக்கக்கூடியவைகளாகவே இருக்கிறது. அதனால் நான் எதையோ ஒன்று தொலைச்சிட்டேன், எதையோ ஒன்று இழந்துட்டேன்னா இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியவைகள், எல்லாருக்கும் நிகழக்கூடியவைகள் என்பதை நாம் முதலாவது புரிஞ்சுக்கணும். அதனால் தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஓமைகள் எல்லாம் சொல்லி அவர்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ இழப்புகளிலே அப்படியே நிப்பாட்டாதபடி அந்த இழப்புகளிலே மீட்பை குறித்தும் பேசி இருக்கிறார். ஒரு தொலைந்து போன ஆடை தேவன் கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சகோதரி தொலைந்த காசை கண்டுபிடிக்கிறவளாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய தொலைந்த குமாரனை மறுபடியும் என்ன பண்ணுறான்? கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் வேதத்தில் இழப்பை மட்டும், தொலைத்தலை மட்டும் பேசுவது கிடையாது, அதை கண்டுபிடிப்பதை குறித்தும் அதை நாம் மீட்டெடுப்பதை குறித்தும் வேதாகமும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அதனால ஒரு பொதுவான மனநிலையிலே மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதெல்லாம் காமன் ப்ராப்ளம்வாங்க. அதெல்லாம் காமன் தான். ஆனால் நம்ம அன்காமன் காடை சேவிக்கிறோம். அசாத்தியமாக நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம், சேவித்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் அ காமன் திங், பட் வித் காட் இட் இஸ் அன்காமன். அதனால தான் இழப்புகள் என்பது பல நிலைகளிலே ஏற்படக்கூடியவைகளாக இருக்கிறது, ஏற்பட்டவைகளாக இருக்கிறது. ஆனால் அவைகளை மீட்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அதனால் அந்த இழப்புகளிலே 3 ஊமைகளில் ஒரு ஊமையை நான் சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து, she had something in her possession, அவளுக்கென்று உடைமைகளாய் சில காரியங்கள் இருந்தது. அதனால் இழப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தவைகள் இல்லாமல் போனதாய் மாற்றப்பட்டிருக்கிறது. something that you had in your
custody and you have let it go out of your life. உங்களுடைய பாதுகாப்பின் கீழாக, உங்களுடைய ஆளுகையின் கீழாக, உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழாக ஏதோ ஒன்று இருந்தது. ஆனால் அவை இப்பொழுது என்ன பண்ணிவிட்டது? உங்கள் கையை விட்டு அது பிரிந்து போய்விட்டது. Something has been taken away or something that has left your hand. உங்கள் கைகளிலிருந்து கலண்டு போனது, தொலைந்து போனது, இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் அதை எடுத்துக்கொண்டு போனது. அதனால தான் சொல்றோம் பாருங்க, இழப்பு என்பது அவைகள் நம்ம சிந்தித்தும் செய்யலாம், நம்ம எதிர்பார்க்காமலும் செய்யப்படலாம். It can be intentional or without or it can be an accidental. நாம் வேணுமென்றே தொலைத்து கூட போட்டு விடலாம், இல்லாவிட்டால் அது சம்பவங்களாக, எதிர்பாராத சம்பவங்களாக கூட என்ன பண்ணலாம், அது நடக்கலாம். இந்த தொலைப்பு என்பதை நான் இன்னொரு காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. அது நம்முடைய பர்மிஷனோட கூட தொலைக்கப்படலாம், இல்லாவிட்டால் நம்முடைய அனுமதி இல்லாமல் கூட எல்லாம் பண்ணலாம், அது தொலைக்கப்படலாம். ஆனால் எப்படியோ அது தொலைக்கப்பட்டாயிற்று. இப்போ இந்த ஸ்திரீ ஏன் தொலைச்சா? யூத முறைமைகளிலே 10 வெள்ளிக்காசு என்பது, அவங்க ஒரு பெண் திருமணமாகி போகும் பொழுது உன்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம், விசேஷமாக உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய இழப்பு, இல்லாவிட்டால் கணவன் உன்னை விட்டு போயிடுறது, இப்படிப்பட்ட சில சம்பவங்கள்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த 10 வெள்ளி காசை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு உடைமை. ஓகே, it is something that given so that you can have a security in life. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்புக்காய் கொடுக்கப்படுவது. அந்த 10ல் 1 தொலைஞ்சிட்டா கூட ஒரு பெரிய இழப்பு அது. அதனால தான் இந்த ஸ்திரீயினுடைய இந்த உவமையை இயேசு எடுத்து சொல்லும் பொழுது சொல்றாரு, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதிலே 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் அது தொலைந்து போயிடுச்சு, அது இழப்பாக மாறிவிட்டது என்று சொன்னால், இந்த உவமையை நான் சற்று உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, அதை ஸ்ட்ரக்சரலாக ஒரு அமைப்பு ரீதியாய் காண்பிக்க விரும்புகிறேன். தொலைப்பு என்பது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியவைகள். எல்லாரும் எதையாவது ஒன்றை தொலைச்சி தான் இருப்போம் பாருங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம ஆரம்பித்தது என்னென்னா, பென்சில் ரப்பர்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம தொலைக்க ஆரம்பிக்கிறோம். சிலர் பென்சில் பாக்ஸ் தொலைப்பாங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் தொலைப்பாங்க, சிலர் பேகையே தொலைப்பாங்க. இப்படி பல காரியங்களை தொலைப்பில் தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. நான் எதுவுமே தொலைக்கலை அப்படின்னா, இப்போ நீ உன்னுடைய அறிவு கூர்மையில் எதையோ ஒன்று தொலைச்சிட்டுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று தொலைச்சிருக்கிறோம் லைஃப்பில். தொலைப்பு என்பது தொடர்ந்தேச்சியாய் நடக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு இவளுடைய லைஃப்பில் இருந்த பெரிய விஷயம் என்னன்னா, நான் தொலைத்து விட்டேன் என்பதை முதலாவது அவள் கண்டுபிடிக்கிறாள். ஐடென்டிஃபைங் தட் ஐ ஹவ் லாஸ்ட் சம்திங். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவிக்குரிய வீழ்ச்சி எங்கே என்றால், நான் எதையோ ஒன்றை தொலைத்து விட்டேன் என்று மனிதன் இன்னும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். இப்போ இயேசுடைய உவமை அழகா அவர் சொல்றது என்னன்னா, அவ தொலைச்சிட்டான்றதை அவ கண்டுபிடிச்சான். முதலாவது நாம் ஆவிக்குரிய ஒரு ஒத்து போகக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அக்செப்ட் த ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்றே அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. when you accept the problem you have solved 50% of your problem. நீங்கள் என்றைக்கு எனக்கு இப்படி ஒரு தொலைப்பு நடந்து விட்டது, இழப்பு நடந்து விட்டது, நான் எதையோ இழந்து விட்டேன் என்று நம்ப நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ, அன்றைக்கு 50% ஒரு பிரச்சனையை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். ஏனென்றால் தொலைத்து விட்டேன் என்பவன் மட்டும்தான் கண்டுபிடிக்கக்கூடியவனாய் மாறுவான். If you say that I have lost, then you will recover, then you will find. நான் எதையுமே தொலைக்கலைங்க, நான் அப்படிலாம் எதையுமே தொலைக்கிறவன் கிடையாது அப்படின்னு சொல்றவன் எதையுமே தேடி என்ன பண்ண மாட்டான், கண்டுபிடிக்க மாட்டான். இன்னைக்கு அதுதான் ஆவிக்குரிய மமதை என்று சொல்ல விரும்புகிறேன். இன்னும் அதுக்கு ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை இருக்கிறது, இட்ஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் ஈகோ. நான் அதுக்கு ஒரு அந்த சரியான தமிழ் வார்த்தையை தேடினேன், ஆனால் ரொம்ப கஷ்டமான வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. நான் கொடுக்கல, இது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்லேஷன். ஆவிக்குரிய அகம்பாவம். ஆவிக்குரிய எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கிறேன். என்றைக்கு ஒரு மனுஷன் இப்படி தன்னை எல்லா பிரச்சனையிலிருந்து அவனை மூடிக்கொள்ளுகிறானோ, அவனால் எதையுமே தேடி என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது.
முதலாவது இவளுடைய வெற்றி எங்கவென்று சொன்னால், காணாமல் போன உடனே அதை அவள் கண்டுபிடித்தால் நான் தொலைத்து விட்டேன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நிறைய காரியங்களை நாம் தொலைத்து இருக்கிறோம். சந்தோஷத்தை தொலைத்து இருக்கிறோம். we have lost joy. எனக்குள்ள பாருங்க, காலையில் எந்திரிக்கும் பொழுதே ஒரு குதூகலம் இருக்கிறதா? எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குதா? இந்த நாளை தேவன் சந்தோஷமா செலவு செய்தார் என்ற எந்த பொருட்களின் அடிப்படையில் சந்தோஷம் இல்லாமல், எந்த விஷயமான வெளியரங்கமான உதவிகள் இல்லாமல் உங்களுக்குள்ளாய் ஒரு சந்தோஷம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம் எல்லாம் வெளியரமான காரியங்களிலே கனெக்டடா இருக்குது. ஆமாம், எல்லாமே மெட்டீரியல் பேஸ்ட் தான். நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டோன்னா ஒரு சந்தோஷம், யாரோ நம்மளை தேடி வந்துட்டா சந்தோஷம், யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு பொருளை வெகுமதியாய் கொடுத்துட்டா சந்தோஷம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீ தனியாய் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா? கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நிகழ்வுகளுக்காய் ஸ்தோத்திரம், இம்மட்டும் எனக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், என்னோடு கூட பேசி கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இஃப் யூ கேன் ஹேவ் அ ஜாய் தட் இஸ் டீப் வித் இன்சைட், இஃப் யூ ஆர் a recovered person, நீ மீட்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய். ஆனா அதெல்லாம் நமக்கு இல்லை பாருங்க. அடுத்தது, நமக்குள்ள ஆர்வங்கள் குலைந்து போகும் பொழுது, ஆர்வங்கள், passion, that's a sign that you have lost something. அது ஒரு பெரிய அடையாளம். நம்ம ஆர்வம் இல்லை பாருங்க. தொழிலை தொடங்குகிறவங்க பார்த்தீங்கன்னா ஆர்வமா இருப்பாங்க. அதுல தோல்வி வந்த உடனே பாருங்க, இப்ப இவனை தேற்றுறதுக்கு எத்தனையோ ஆட்கள் கூட வந்தாலும் இவனை தேற்ற முடியாது. அட போப்பா, ஆர்வம் போச்சு. தேவனை தேடினவர்கள் கூட சில வேளை இந்த ஆர்வம் குறைந்து போயிருக்கலாம். நான் இவ்வளோ தேடினேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? இவ்வளோ தேடினேன், கர்த்தர் எனக்கு. யூ மைட் ஹவ் லாஸ்ட் த பேஷன். சிலருக்கு சத்துவத்தை இழந்திருக்காங்க, எனர்ஜி போயிடுச்சு. தே ஹவ் லாஸ்ட் எனர்ஜி. தேவனுக்காய் வேக வேகமாய் ஓடினவர்கள், யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை போய் கூட நின்றவர்கள், ஜெபிக்க போனவர்கள், அவங்களுக்கு தங்கிட்ட இருந்து எடுத்த நன்மையை எடுத்து பகிர்ந்து கொடுத்த அந்த பலன் உள்ளவர்கள் இன்னைக்கு பலனை இழந்து போய் கூட இருக்கலாம். people who have lost energy. ஒன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பாருங்க, எதின் மேலே ஆசை இல்லாம ஒரு பெரிய துறவர நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படி ஆமா, இவனு புத்த பிச்சுகள் மாறின்றார் பாஸ்டர். கரெக்ட் தான். எப்படின்னா, என்ன குழம்பு, எதையாவது வை, என்ன சாப்பிட்றீங்க, எதையோ ஒன்று போடும். இதெல்லாம் என்னன்னா, இவனுக்கு எல்லாவற்றிலும் மீது என்ன ஆயிடுச்சு, ஆர்வமே போச்சு. அவனுக்கு கல்யாணம் ஆனாட்டும், அவன் செத்து போயிட்டான், அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கும். இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா, டோட்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன். எல்லாவற்றின் மீதும் ஒரு பெரிய அந்த அந்த பாச பிணைப்புகளே போயிடும் பாருங்க. இதெல்லாம் இது இந்த மனநோய்க்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறான்னு அர்த்தம். எப்போ உள்ளே போகிறான்னு தெரியாது. இந்த மாதிரி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் போய் ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட போய் உட்காந்து பேசினீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு கேட்பார், நீ என்னப்பா ஆசைப்படுறேன்னு. எனக்கா ஆசையா, அப்படியா அப்படின்னா அவர் உடனே மருந்து எழுதிடுவார். இவன் என்டர் ஆகிட்டான், அப்படி இஸ் என்டர்ட் இன்டு த கேட்ஸ் அப்படின்னு. எதிர் மேலே ஆசை இருக்காது பாருங்க. எப்பெல்லாம் ஆசை குறையுதோ உள்ளே ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உள்ளே ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்கீங்க. இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட பாருங்க, அதுங்களுக்கு ஆசை பொங்கிட்டே இருக்கும். என்ன வேணும், விளையாட்டு சாமான், நாளைக்கு பந்து. இதுகிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அது சொல்லாமல் விடவே விடாது. ஆனால் இப்போ வயசானவன்ட்ட போய் ஏதாவது கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் வேணாம். ஆமாம், எல்லாருமே கொஞ்ச நாள் தான் பெரிய தத்துவ ஞானியாக மாறிடுவார். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு சத்தா நாளைக்கு பார். இதெல்லாம் ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லை, தலைமை பொதுவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இவன் பாருங்க, அவனுக்கு ஆர்வமே போயிடும். நீங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட போய் ஏன் பெரிய ஆளுங்களா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்கன்னா, அந்த பிள்ளை கரெக்டாக இப்போ சொல்லும், எனக்கு முட்டாய் வேணும், என்னை அந்த கடைக்கு கூட்டு போ. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது. ஆனால் வளர வளர மனிதன் அதை தொலைத்த நிலைமையில் இருக்கிறான். When you lost something, you have to go back to God, restore it. நீங்கள் அப்படிப்பட்ட ஆர்வங்களும் ஆசைகளும் தொலையும் பொழுது தேவனிடத்தில் போய் மறுபடியும் கர்த்தாவே நான் எதையோ தொலைத்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது அவைகளுக்கு மீட்புகளை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார்.
We lost some people. ஒரு சிலர் மனிதர்களை தொலைக்கிறோம். பாருங்க, உறவுகள் தான் இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். கரெக்டா? கர்த்தருக்கே இந்த பூமியில அவர் ரொம்ப பிரியப்படுறது என்னன்னா மரம், செடி, கொடி, இந்த தங்கம், அலுமினியம், ஈயம், பித்தளை, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. கரெக்டா? மனுஷன்தான் அவருக்கு சொத்து, சுதந்திரம். மனிதனும் அப்படிதான் பாருங்க. அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதமே சொத்தும். மனிதன் தான் சொத்தாக தேவன் கொடுத்திருக்கார். அதை நிறைய வேளைகளை நம்ம இழந்து போயிடலாம். நீங்க உட்கார்ந்து சில டைம் யோசித்து பாருங்க, இந்த மாதிரி நபர்லாம் நம்ம கூட இல்லைன்னான்னு சொன்னீங்கன்னா அப்பயே நமக்கு ஒரு பெரிய கார் இருள் நம்மளை மூடிடும். ஏன்னா இது ஒரு சொத்து. இதை சில வேளையிலே நாம் இழந்து போயிருக்கலாம். We might have lost some relationships. இவைகளை எல்லாம் தொலைந்த ஒரு பட்டியலிலே நான் வைக்க விரும்புகிறேன். அதனால் தொலைப்பு என்பது சம்பவங்களாய் நடக்கக்கூடியவைகள். ஆனால் இவளுடைய அற்புதமான விஷயம், அந்த ஸ்திரீயினுடைய அற்புதமான விஷயம், முதலாவது அவள் நான் தொலைத்து விட்டேன் என்று என்ன பண்றா, அவ கண்டுபிடிக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறா தெரியுமா? விளக்கை கொளுத்தி. எல்லாரும் சொல்லுங்க, விளக்கை கொளுத்தி. அடுத்தது அவ செய்தது என்னன்னா, வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறாள். நீங்க என்னைக்கெல்லாம் தொலைக்கிறீர்களோ அதை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு முதலாவது தேவை வெளிச்சம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளிச்சம். வெளிச்சத்தை எப்படி சொல்லலாம்னா, ஒரு புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட். லைட் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், அறிவு. நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா தலையில 100 வாட்ஸ் பல்ப் வச்சா சுத்தின்னு இருக்கிறோம், இல்ல ஃபோக்கஸ் லைட் போட்டு போயின்னு இருக்கிறோமா? வெளிச்சம் என்று சொன்னால் இருளை நிர்மூலமாக்கக்கூடிய ஞானமும் அறிவும் தெளிவும் உடையவர்கள். ஃபர்ஸ்ட் அவளுக்கு தேவை வெளிச்சம். இன்றைக்கு ஏன் சபையிலே தேவன் தன்னை திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார், வார்த்தையை கொண்டு பேசுகிறார், ஊழியக்காரர்களை கொண்டு பேசுகிறார்? முதலாவது இழந்தவைகளை கண்டுபிடிப்பதற்கு தேவை வெளிச்சம். You need light. ஞானம் தேவை, வெளிச்சம் தேவை, அறிவு தேவை. கர்த்தர் அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறவராய் இருக்கிறார். Whenever you come to the Holy Spirit, the Holy Spirit put a light on that area. அவர் செய்த ஒரு பெரிய திட்டம் என்னன்னா, வெளிச்சத்தை போடுகிறார். நீங்க நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது பாருங்க, கர்த்தர் என்ன பேசுறார், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார், என்ன கோட்பாடை விவரிக்கிறார் என்று சொல்லி ஒரு மனதை திறந்து வச்சிருக்கிறான் பாருங்க. இவன் இழந்தவைகளை கண்டுபிடிக்கிறவனாய் மாறுவான். Light is the most powerful source on this earth. பாருங்க, உலகமே ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு போன காரணம் என்னன்னா, இந்த செயற்கை வெளிச்சத்தை கண்டுபிடித்தார்கள். The invention of light has illuminated life. வெளிச்சத்தை கண்டுபிடிச்ச பிறகுதான் இப்ப பாருங்க, நைட்லயும் வேலை செய்யறான், பகல்லையும் வேலை செய்யறான். இவனால எல்லா டைம்லையும் எதை வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கப்படுகிறது. இல்லாட்டி சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் இவனால என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். வெளிச்சம் என்பது உங்களை சுலபமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் மாற்றும். லைட், அவ வெளிச்சத்தை ஏற்படுத்தினாள். she initiated it. அவளை தொடங்கி வைத்தாள். இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, தொலைத்த உடனே நீ அதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, நான் தொலைச்சிட்டேன், அடுத்தது வெளிச்சத்தை நோக்கி போ. எப்படியாவது நான் இந்த இடத்திலே, இந்த சம்பவத்திலே, இந்த சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய பிரம்மாண்டமான நோக்கத்தையும் நான் பார்க்க விரும்புகிறேன் என்று வெளிச்சத்துக்குள்ளாய் பிரவேசிக்க ஆரம்பி. When you have light, it is easy to access the lost things of your life. பொருட்களை இழந்ததையும் வாழ்க்கையில் தொலைத்ததையும் கண்டுபிடிப்பதற்கு வெளிச்சத்துக்குள்ளே வா. அதான் பாருங்க, வார்த்தை எடுத்து போதிப்பது அவ்வளவு முக்கியம். வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கு. நீ பேசின வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது. இட்ஸ் லைட். அவ முதலா அடுத்தது என்ன சொன்னா, விளக்கை கொளுத்தி. விளக்கு இருந்தாலும் அதை வந்து சரியாய் செயல்படுத்தணும். சபைக்கு உட்கார்ந்து வசனத்தை என்ன பண்ணணும், கேட்கணும். வீட்டில் போய் வேதத்தை திறந்து என்ன பண்ணணும், தியானிக்கணும். காதுகளை திறந்து ஆவியானவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தாவே என்ன சொல்றீர், இந்த சம்பவம் என்ன, இந்த சூழ்நிலை என்ன, எனக்கு வெளிச்சம் போடுங்க, எனக்கு அந்த துல்லியமான அந்த தகவல் வேண்டும்.
Diagnosing is more important than solving the problem. ஒரு நல்ல டாக்டர் என்பவர் யார் தெரியுமா? பிரச்சனைகளை சரியாய் கண்டுபிடிக்கிறவர். மருந்த மெடிக்கல் ஷாப்காரன் கூட கொடுத்துருவான். அவனுக்கு இந்த மருந்து என்ன வேலை செய்யும் தெரியும், ஆனா என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க தெரியாது. டாக்டர் மருத்துவ படிப்பை படிக்கிறவங்களுடைய பெரிய வேலை என்னன்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறது தான். கோடான கோடி சம்பவங்கள் நம்முடைய சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கோடான கோடி சம்பவங்கள். நம்முடைய மூளையை பற்றி நியூரோ சயின்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலன்றாங்க. இப்போ தான் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்களாம், சில ஆய்வுகளுக்கு அப்புறம் அதை ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர்றாங்க. இதுவாக இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இது மாறிடுச்சு, இதை விட இது பெஸ்ட்டுன்னுவாங்க. இதை முடிக்க முடியல, நியூரோ சயின்ஸை புரியல. ஆனால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்கு அந்த அறிவு கண்கள் படிப்பிலே திறந்து விடப்படுகிறது, அவனுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அதனால இவன் பார்க்குறான் இது இந்த பிரச்சனை. இன்னைக்கு நம்மளும் தேவ பிரசன்னத்திலும் தேவ திட்டத்திலும் நல்ல தேவ ஊழியக்காரருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் விளக்கை கொளுத்துகிறீர்கள். You are making things happen in your life. இன்னைக்கு ஏன் மக்கள்லாம் இருள்ல இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருடைய பிரச்சனையும் கிடையாது, அது தேவ திட்டமும் கிடையாது. இவன் இருள்ல இருக்கிறது காரணம் இவன் கொளுத்தல. இவன் மெழுகுவத்தி கொளுத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான். இல்லை சர்ச்சுக்கு சீரியல் செட்டு போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கான். ஏண்டா நீ எரிடாண்ணா, வெரி சாரி. ஆமாம், நான் லைட்லாம் போடுறேன், மேலே ஒரு லைட்டை வைக்கிறேன். அந்த லைட் இருக்குது, நல்லது. ஏன்னா மக்கள் பயத்துலேயும் கலக்கத்தில் இருக்கும்பொழுது அட்லீஸ்ட் இதை பார்த்தாது என்ன பண்ணுவாங்க, சரி இயேசு இன்னொருத்தர் இருக்கிறார் நம்புவாங்க. அது அவனுக்கு. நமக்கு என்ன வெளிச்சம், வார்த்தை என்ற வெளிச்சம். அவ விளக்கை கொளுத்தி அடுத்தது என்ன பண்றா பாருங்க, வீட்டை பெருக்கி ஒரு துடப்பத்தை எடுக்கிறாள். எதுக்கோ துடப்பம் எடுக்கிற நம்ம தேடுறதுக்கு எடுக்க வேண்டியதா இருக்கு. எப்படி கரெக்டா? விளக்கு மாறு. ஏன் அப்படின்னா அது எதை காண்பிக்கிறது என்றால் அவளுடைய ஆர்வத்தை காண்பிக்கிறது. சில வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் அங்கங்கே குப்பை இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் காட்சி பொருளாக வந்திருப்பாங்க, வர்றவங்க பார்த்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு சிலர் பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பெருக்கினே இருப்பாங்க. நான் அப்படி சில ஆளுங்களெல்லாம் பார்த்துருக்கேன். காலையில் எந்திரிச்சோன்னே பெருக்குவாங்க, அப்புறம் 11 மணிக்கு ஒரு வாட்டி பெருக்கிறது. அப்புறம் நான் ஒருத்தருடைய வீட்டில் தங்கியிருந்தேன் பாருங்கள், அவருக்கு டியூட்டி என்னென்னா சாயங்காலம் அவர் பெருக்கணும். அவர் பெருக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன் என்னென்னு, காலைல பெருக்கிறத பார்த்தேன். இல்லை இப்போ பெருக்கி வைக்க சொல்லுவாங்க, நைட்டு வந்து அவங்க பெருக்குவாங்க. இது என்னன்னா பயங்கரமான ஆர்வம், குப்பையே இருக்கக்கூடாது. ஆர்வம் இருக்கிறவன் தான் இதை செய்வான். நீங்கள் தொலைந்ததை கண்டுபிடிக்க ஆர்வம் உள்ளவர்களா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் வாட் யூ ஹேவ் லாஸ்ட்? நான் தொலைத்து விட்டேன், அது ஓகே, அது நடந்துருச்சு. இப்போ நான் விளக்க கொளுத்துறேன், அடுத்தது நான் என்ன பண்றேன், அதில் ஆர்வமா என்ன பண்றேன், இறங்குகிறேன். என்னுடைய ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டேன், அதை நான் தேடி கண்டுபிடிப்பேன். என் பலத்தை தொலைத்து விட்டேன், அதை நான் தேடி என்ன பண்றேன், கண்டுபிடிக்க விரும்புகிறேன். என்னுடைய உறவுகளை தொலைத்து விட்டேன், அதை நான் சரி செய்ய ஆர்வமாய் என்ன பண்ணுகிறேன், நான் தேடுகிறேன். நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சில பரிசுத்தவான்கள் ஆவியினாலே நிறைந்து சில உறவுகளை சரி பண்ணினார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 50% பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்துவிடும். உங்க ஓனரோடு போய் ஒப்புரவானு வச்சுக்கோங்க, உடனே அவர் மறுபடியும் உனக்கு சம்பளம் போட ஆரம்பிச்சிருவார். அவர்கிட்ட போய் நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? நிறைய பேருக்கு அந்த தேடி கண்டுபிடிக்கிற ஆர்வம் கிடையாது. அப்ப அடுத்து சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும். அடுத்தது என்னது? 4 பிரின்சிபல்ஸ். முதலாவது தொலைத்து விட்டேன் என்று கண்டுபிடிப்பது, இரண்டாவது விளக்கை கொளுத்துவது, மூன்றாவது என்னது, தொடப்பத்தை எடுப்பது, ஆர்வமாய் செயல்படுவது. பாருங்க, வாழ்க்கையில சில வேளையில தொலைச்சவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆர்வம் உள்ளமாக தேடுவார்கள். நீங்க போய் நல்ல தொழிலதிபர்களுடைய பேட்டியெல்லாம் கேட்டு பாருங்க.
ஆமாம், இந்த முக்கு கடையில் பிஸ்கெட் விற்கிறவனையும் டீ விற்கிறவனையும் போய் கேட்காதீங்க. ஆமாம், அது வேற கதை. நீங்கள் நல்ல தொழில்களை சில வேலைகளிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இழந்தவர்களை போய் அவங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நல்ல பேசுவாங்க, அவங்கள போய் உட்காந்து கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, தொலைச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேடினேன் சார், அதிகமாக போய் முயற்சி செய்தேன் சார்னுவான். இதுதான் அது. இன்னைக்கு நம்ம என்னன்னா, தொலைச்ச உடனே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்பா, யோபு சொன்னா, அதை புரிஞ்சு சொன்னானோ புரியாம சொன்னானோ, ஆனா 9 மாசத்துல எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கிட்டான். நீ விட்டத உன் 3 சந்ததி வந்து கூட இனிமேல் வாங்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனையும் பண்ணி வச்சிருக்க. 9 மாசம் தான். ரெஸ்டோரேஷன் இஸ் ஜஸ்ட் 9 months. நிறைய பேர் சொல்லுவாங்க, யோபு இழந்தான். கடைசி சாப்டர் போய் படிச்சு எல்லாம் 2 மடங்கா வாங்கிட்டான். எல்லாம் 2 மடங்கு. 9 months தான் அவனுடைய ப்ராப்ளம்ன்றாங்க. இவன் சிரட்டை எடுத்து சொரண்டி ஆரம்பிச்சவன், 15 வயசுல சொரிய ஆரம்பிச்சவன், 75 வரைக்கும் சொரிஞ்சிக்கினே இருக்கான். கேட்டால் நானும் யோபுன்னா, சாரி, இது இந்த படத்துக்கூட ஒத்து வராது. சரி, 9 மாதம். சரி, நீ கொஞ்சம் யோபு மாதிரி கொஞ்சம் பிரச்சனையானவனான ஒரு 2-3 வருஷத்துலேயே அது நீ என்ன பண்ணணும், இழப்ப ஈடு கட்டணும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி யோபுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். பைபிளில் எதனாலும் எடுத்து நானும் அதுதான், நானும் இதுதான், யாரோட போய் யாரை சேர்க்கறதுன்னு கொஞ்சமாவது என்ன பண்ணு, யோசித்துப்பார். இழப்பது என்பது இயல்புதான். ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்க தேவன் ஊமைகளை பேசி இருக்கிறார். சொல்றார் பாருங்க, அவள் கண்டுபிடிக்கிற வரைக்கும், இட்ஸ் கால்ட் டெனாசிட்டி இன் த ஸ்பிரிட். ஒன்றை நான் நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் ஆழமாய் திடகாத்திரமாய் அதிலே நிலைத்திருப்பேன். பாருங்க, விவசாயிகிட்ட இருக்க பெரிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் கனி கொடுக்காட்டியும் அடுத்த வருஷம் கனி கொடுக்கும் என்று அவைகளை கொத்தி அவைகளுக்கு உரம் போடுகிறவன். இந்த வருஷம் வரலன்னா உடனே தோட்டத்தை விட்டுலாம் போக மாட்டான். சொல்றான், சரி வேற பயிரை போடு பார்ப்போம். கண்டுபிடிக்கிற வரைக்கும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிள்ளைகள் மாறுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். பணம் வருகிற வரைக்கும் உழைத்து கொண்டே இருங்கள். ஆமென். இதெல்லாம் என்னன்னா டிவைன் பிரின்சிபிள்ஸ். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது, எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். எப்படி என்ன கத்துக்கிறது? அதுகிட்ட போய் பாருங்க, அது விடாமுயற்சி உடையது. நீங்க எறும்பு சக்கரை டப்பாவை இங்கிருந்து தூக்கி போய் வேற எங்கேயாவது வச்சிங்கன்னா அங்க தேடி கண்டுபிடிக்கும். கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாது. இவன் என்னன்னா பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தீவிரமா இருக்கிறான். திருமணம் முடிகிற வரைக்கும் என்னவா இருக்கிறான்? தீவிரமா. வேலை கிடைக்கிற வரைக்கும் தீவிரமா இருப்பான். கிடைச்சவன போக மாட்டான். அந்த ஓனரே ஆச்சரியப்படுவார், ஏப்பா இத்தனை வாட்டி கேட்டு வந்த, இப்ப நான் வீட்டுக்கு ஆள் அனுப்புறேன், எங்கப்பா போனேன், தைக்கிறதுக்கு ஆள் இல்லடா. கொஞ்சம் இருங்க சார், வர்றேன் சார். மூளையிலும் பிரச்சனை, மூலத்திலையும் பிரச்சனை. கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் பல ஆண்டுகளாய் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், பாஸ்டருக்கும் கொடுத்துருக்கார். நான் 2 பேருக்கும் சாட்சியாக சொல்கிறேன் பாருங்க. நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் எவ்வளவோ சவால்களை தாண்டி இருக்கிறோம். ஆனால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் சாட்சியாய் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்க குடும்ப சமாதானத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. தொலைந்தவைகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும், கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிற வரைக்கும் கர்த்தரிடத்திலே ஐக்கியமாயிரு. நிறைய பேர் பாருங்க அந்த 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 ப்ராசஸை மிஸ் பண்ணிடுறாங்க. சரி, ஏன் இழக்கிறோம் என்று சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இழப்புகளுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. த ரீசன் ஃபார் லாசஸ், ஏன் சிலவற்றை நம் வாழ்க்கையில் தொலைக்கிறோம், இது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். Why we lose many things in the process of life. இழப்பு உண்டு. கர்த்தர் இழப்புகளை சரி பண்ண விரும்புகிறார். அதுக்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். முதலாவது, ஏன் இழக்கிறோம்?
நிதானிக்க தெரியாதவர்களாய் இருப்பதனால்தான் முதலாவது காரணமாய் அது மாற்றப்படுகிறது. லேக் ஆஃப் டிசர்ன்மெண்ட். நிதானிக்க தெரியாதவர்கள், பகுத்தறிய தெரியாதவர்கள். நீங்க நம்ம லைஃப்ல நிறைய தோல்விகளுக்கு காரணம் என்னன்னா, இது சரி, இது தப்பு, இது பிரச்சனை, இது பிரச்சனை இல்லை, இது தேவன் அனுமதித்தது, இது தேவன் அனுமதிக்காதது, இது பிசாசுனுடைய வலை, இது பிசாசுனுடைய வலை இல்லை என்று பிரிக்க தெரியாததுனால தான் அநேக தோல்விகளையும் இழப்புகளையும் சந்திக்கிறோம். லேக் ஆஃப் டிசர்ன்மெண்ட். என்னோடு கூட எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்ப கடகடன்னு சில வசனங்களை வாசிக்க வேண்டும். ஓகே. ஆகையால் நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய். எபிரேயர் ஆக்கியோன் அந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை காட்டிலும் அவர் சிறந்தவர் என்பதை விளக்குவதுதான் எபிரேய புஸ்தகம். The Christ is the supreme being on this earth என்று சொல்வதுதான் எபிரேய புஸ்தகத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை ஒவ்வொரு படிப்படியாய் சொல்லிக் கொடுப்பார். ஆனா அந்த பிரித்து பார்க்க முடியாத தன்மை இருந்தால் அவர்கள் மறுபடியும் இழப்புக்குள்ளாய் போய் விடுவார்கள். They will lose their faith. எபிரேய புஸ்தகமே என்னன்னா, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலே நீங்கள் கட்டப்படுவதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அப்ப நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா, இது தப்பு, இது கரெக்ட், இது இயேசுவை பத்தி சொல்றது சரி, இது இயேசுவை பத்தி சொல்றது தப்பு இல்லை, தப்பு என்று சொல்லி நீங்கள் பிரித்து பார்க்க முடியாதவர்களா இருந்தால் தோல்வியை சந்திப்பீர்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். அது கரெக்டா கண்டுபிடிக்குது. இது என் ஆண்டவன், இதுதான் என்னுடைய குடில், நான் போய் படுக்க வேண்டிய இடம். The animal has good discernment. நீங்க யூத முறைமையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒவ்வொரு ஆட்டு மேய்ப்பனும் ஒவ்வொரு வித்தியாசமான சத்தத்தை வைத்திருக்கிறான். நீங்க யூடியூப்ல போய் செக் பண்ணலாம். நீங்க இன்னொரு ஆட்டு மேய்ப்பன் கொடுக்கிற சத்தத்துக்கு அந்த ஆடு செவி கொடுக்காது. அதுக்கு கரெக்டா தெரியுது, இதுதான் கரெக்டான ஆளு, இவன் தான் நம்மளுக்கு சோறு போடுவான், இவன் தான் இந்த மிருகக்கிட்ட தான் காப்பாற்றுவான், இவன் தான் நம்மளை டெய்லி பார்த்துக்கிறதுன்னு அதுக்கு கரெக்டா தெரியுது. அந்த மிருகத்துக்கு அந்த டிசர்ன்மெண்ட் இருக்குது, இந்த லேக் ஆஃப் டிசர்ன்மெண்ட். ஆனா இஸ்ரவேலோ எப்படி? இஸ்ரவேலோ தன் சொந்த ஜனம்தான், தன்னால் மீட்கப்பட்ட ஜனம்தான். தீர்க்கதரிசியில் அப்பாயின்ட் பண்ணி கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை? அறிவில்லாமலும். என் ஜனம் என்ன இருக்குது? உணர்வில்லாமலும். எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறத என்னைக்கு இந்த இடத்துல குழப்பம் வருகிறதோ அப்பொழுதுதான் இழப்புக்குள்ளாய் மனிதன் போகிறான். The lack of discernment. இந்த காரியத்தை சரி பண்ணுவதுதான் தேவனுடைய மிக முக்கியமான நோக்கம். நீங்க எப்பெல்லாம் இழக்கிறீங்களோ, நீங்க எதுக்கு ஜெபிக்கணும்னா, இழந்துட்டேன் இல்ல, கர்த்தாவே எனக்கு அந்த பகுத்தறியக்கூடிய ஆற்றலை கொடுங்க. I want to become more discerning from today onwards. நான் இன்றையிலிருந்து இவைகளை குறித்து சரியாய் நிதானிக்க விரும்புகிறேன். இது சரியா? இந்த இடத்துல நான் இந்த முடிவு எடுக்கலாமா? இந்த தீர்மானத்தை நான் எடுக்கலாமா? இந்த பொருளை நான் வாங்கலாமா? எப்படி நான் சொல்றேன் பாருங்க, என்னோட லைஃப்ல நான் எடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு முதல்ல முடிவு எடுத்தேன். ஏன்னா இந்த உலகம் எதையாவது விற்கிறதுலேயே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஜாக்கிரதையாக இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் நான் என்னோட ஆவிக்குரிய மண்டலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட பூமியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். இதை வாங்கலாமா வேண்டாமா? நம்ம இப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. எதனாலும் என்ன பண்ணுறது? வாங்கிட்டு போயிடுறது. எவனா ஒருத்தன் ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ பிரதர், வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எப்போ? 20 வருஷத்துக்கு அப்புறம். அது எதுக்கு இப்போ போய் வாங்கிட்டு இருக்க? நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, ஃபோன் வாங்க, ஒரு பிரயோஜனமான அளவுக்கு வாங்கிக்கோங்க. எப்படி? 80,000 90,000 1 லட்சம் ஃபோனை வாங்கிட்டு 2 மாசத்தில் கீழே போட்டு உடச்சிருவான். சரி வாங்கினே பத்திரமா வச்சுக்கூட. ஆனால் டிசர்ன்மெண்ட் கிடையாது. நம்ம யாரு, நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எது பொருத்தமானது என்ற இந்த டிசர்ன்மெண்ட் இல்லாத மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக்கோ. வீடு வாங்குறப்ப கூட அப்படிதான். நம்மளால இப்போ ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியும்னா அதான் வாங்கணும். அதை விட்டுட்டு கர்த்தர் விசாலமான வீட்டை தர சொன்னாருன்னு லோனு விசாலமாக வாங்கிடுது. அப்புறம் கட்ட முடியாது.
ஒருத்தர் சொல்கிறாரு, லோன் வாங்கினா 90% இஎம்ஐ, இப்போ சம்பளம் வாங்கினா 90% இஎம்ஐ போயிடுதுன்றார். இந்த 10%ல் வாழ்கிறது நரக வேதனை. டிசர்ன்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு இந்த காலகட்டங்களே தேவன் எதை அனுமதித்தார் என்று சரியாய் நிதானியுங்கள். கார் வாங்குறப்ப கூட அப்படிதான் சொல்லுவோம் பாருங்க. உங்களுக்கு பேசிக்காக கார் வாங்கின ஆசை இருந்தால் 5 லட்சத்துக்குள்ளே வாங்கு பாருங்க. எதெல்லாம் டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில வேலை கார் கம்பெனிக்கார மாதிரி ஆக வேண்டியதாக இருக்குது. சபைக்கு எதெல்லாம் போதிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஆவியானவரும் சொல்கிறார், இதை சொல்லு கொஞ்சம் அப்படின்னு. 5 லட்சத்துக்கு கார் வாங்கு, 18 லட்சம், 20 லட்சம், 25 லட்சத்துக்குலாம் கார் வாங்காத. அதை வெறும் அதை பார்த்து உன்னால சாப்பிட முடியாமல் போயிடும். கல்ல காரு தான். சரிம்மா இன்னைக்கு கீரை வச்சிரு, காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவது. நீங்க என்னைக்கு இந்த இடத்துக்குள்ள வர்றீங்களோ இழப்புகளை நிப்பாட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பகுத்தறிகிறவங்களா மாறுங்க. எத்தனை பேர் இந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நிதானிக்கிற உணர்வை எனக்கு கொடுங்கப்பா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நான் இன்னையிலிருந்து நிதானிக்கிறவனா என்னை மாற்றுங்க. கர்த்தாவே, இழப்புகளை நிப்பாட்டுவதற்காய் அந்த கதவுகளை நான் அடைக்கிறவனாய் மாற விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ரபா லெபோ கபா நமா டபு. நாம் பிரசங்கங்களை கேட்க வரவில்லை, ஆவிக்குரிய மண்டலங்களிலே சில முத்திரைகளை பதிக்க வந்திருக்கிறோம். நான் இன்றைக்கு சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு டிசர்ன்மெண்ட் கொடுங்கப்பா. இதை செய்யலாமா வேண்டாமா, இது அனுமதிக்கப்பட்டதா அனுமதிக்கப்படாததா, இது எனக்குரியதா இது எனக்குரியது இல்லையா என்ற அந்த வெளிச்சங்கள் எனக்கு கிடைப்பதாக, ஒரு உணர்வும் அறிவும் எனக்கு உண்டாவதாக. இழப்புகளை நான் நிப்பாட்ட விரும்புகிறேன். ஓ thank you Father, thank you Jesus. இரண்டாவதாக ஏன் மனிதன் இழக்கிறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொறுப்பற்ற நிலை, கேர்லெஸ்னஸ். ஆங்கிலத்தில் இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, நெக்லிஜென்ஸ், அசட்டைத்தனம். எங்கேருந்து பாஸ் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறீங்க? எல்லாம் அனுபவம் தான். நெக்லிஜென்ஸ், அசட்டைத்தனம், பொறுப்பற்ற நிலை. ஒரு சிலர்கிட்ட வெதர் இப்போ இதை செய்யாதீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க, அதுதானே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் என்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வருகிறீங்களோ அது ஒரு பெரிய வாய்க்காலாக இழப்புக்கு மாற்றப்படுகிறது. நெக்லிஜென்ஸ், எதை நம்ம செய்கிறோம் என்பதில் கவனமற்று இருப்பது. நீங்கள் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு ராஜா அவன் பொறுப்பற்ற நிலையிலே கர்த்தரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிடுறான். இட்ஸ் a careless covenant or careless vow. அவன் சொல்றான், இந்த 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 எதிரி ராஜாவை நான் ஜெயிச்சிட்டேன்னா என் கண்ணு முன்னாடி வர்ற முதல் காரியத்தை நான் உமக்கு பலியாய் கொடுத்து விடுவேன். வீட்டுக்கு போய் முதல்ல எதை பார்க்குறோன்னு அதை என்ன பண்ணிடுவேன், பலியாக கொடுத்த. வாசிக்கலாம் 30ஆம் வசனம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையிலே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு கூட திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசப்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியதா. போதும். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளில் ஒப்பந்தம் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை புரியாமல் பண்ணுறது தான் பிரச்சனை. நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ்னஸ். எதையாவது திறந்து கர்த்தரோட என்ன பண்ணிடுறது, ஒப்பந்தம் பண்ணிடுறது. சரி, கர்த்தரோட பண்ணும் பொழுது இரக்கத்தின் அடிப்படையில் கர்த்தர் சில காரியம், நம்ம மனிதர்களோடு கூட நிறைய ஒப்பந்தம் பண்ணிடுறது கேர்லெஸ்ஸாக. அதெல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன், எப்படி எல்லாம் செய்து முடியுன்ற ஒரு பெரிய அசட்டு நம்பிக்கை. கேட்டால் நான் அதெல்லாம் ஈஸியாக செய்வேங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, மறக்கவே முடியாது. சொன்னார், அவன் 2 கை காலை வெட்டி அவனை வச்சு நானே சோறு போடுவேன். நான்லாம் இதெல்லாம் சின்ன வயசில் கேள்விப்பட்ட, அப்பயே நினச்சேன், என்ன மாதிரி பேசுகிறானுங்க, என்னத்துக்கு இதெல்லாம் பேசின்னு இருக்காங்க. கடைசியில் அவருக்கு பிரச்சனை அவருக்கு மற்றவங்களாம் உதவி செய்கிற நிலைமைக்கு வந்துட்டார். Careless words. When the words are careless, you will lose many things. நீங்கள் குழந்தையை போல அநேகவற்றை பேசி இழப்புகளை ஏற்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஓகே, நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன்.
போதும். இப்போ நம்ம ரொம்ப பெரிய விவரங்களுக்குள்ளே போக முடியாது. குழந்தைத்தனம். குழந்தை பாருங்க என்ன சொல்லும், நாளைக்கு காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன், நீங்கள் போய் எழுப்புங்களேன். ஏம்மா இப்படி பண்ணுற நீ, போம்மா. இந்த பிள்ளைங்கள்லாம் படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நைட்டு வீர வசனம் பேசிட்டு போடுவோம், காலையில் என்ன 5 மணிக்கு எழுப்பி விடுவேன். அப்பயே தெரியும் இதெல்லாம் இப்போதைக்கு எந்திரிக்காது. எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இதெல்லாம் குழந்தைத்தனம். எப்படி இப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கையில தேவையற்ற வார்த்தைகளை பேசி இழப்புகளை உண்டாக்கி இருக்கிறோம். ஒப்பந்தங்கள். ஒருத்தர் சொன்ன, நீங்க வாங்குங்க சார், நான் உனக்கு கையெழுத்து போடுறேன். ஓட்டாரு, அவர் ஓடிட்டாரு, இவர் தான் எல்லாத்தையும் காட்டணும். கேர்லெஸ், நெக்லிஜென்ஸ். உங்களுடைய லைஃப்ல கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க ஆரம்பியுங்கள். சில வெளியிலேருந்து பார்க்கறன்னு சொல்லுவான், இந்த ஆள் ரொம்ப கராரா இருக்கிறான். கராரா இருப்பது கர்த்தருக்கு பிடிக்கும். ஏன்னா இவனை நம்பி தான் எதையாவது கொடுக்க முடியும். பண்டக சாலையை உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் அந்த ஒரு பெரிய பேங்க் வேலெட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் நீங்கள் பாட்டுக்கு சாவியை மேஜையில் வெட்டி எங்கேயோ சுற்றி நின்றீங்கன்னா கராராக இருக்கிறவன்ட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவன் தான் இதை என்ன பண்ண முடியும், கவனமாக பார்த்துக்க முடியும். நீங்கள் வீட்டில் எல்லா நகையையும் வச்சு சாவியை சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்து, ஏம்மா நீ பத்திரமா வச்சுக்கோ நான் சொல்கிறீங்க, நம்ம ஆளுங்க அதை போய் ஒழிச்சு வைப்பாங்க பாருங்கள். அதை இவங்களே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கே 2-3 உளவாளிகளை கூப்பிடணும். டிடெக்டிவ் ஏஜென்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கூப்பிடணும். இந்த மினரல்ஸை தோன்றவங்களெல்லாம் கூப்பிட்டா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பத்திரமா வைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல கேர்லெஸ்னஸ் லீட்ஸ் டு லாசஸ். ஏன்னா நம்ம சில வேளை என்னன்னா எல்லாத்தையும் பிசாசு மேலே சொல்லிடுறது. பிசாசு திருடிட்டு போயிட்டான், அவன் திருடுறான், அதை நான் ஒத்துக்கிறேன், பைபிளில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட் எல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா நேராக பிரச்சனையை கொண்டு போய் அவன் மேலே என்ன பண்ணிடுறது, வச்சிடுறது. மூன்றாவது, ignorance of spiritual laws. ஆவிக்குரிய கோட்பாடுகளை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருப்பது, அறிவற்ற நிலையில் இருப்பது. ignorance of spiritual laws. இந்த பூமியிலே தெய்வீக கோட்பாடுகள் என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணுவான், அறுப்பான். இந்த பிரமாணங்கள் எல்லாம் புரியாம வேலை செய்து விட்டு பல இழப்புகளை சந்தித்து விட்டு, ஐயோ அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுங்க, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, பிசாசு எங்களை துரத்துறான். அவன் துரத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:18. ஓகே, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, எதில் அந்தகாரப்பட்டு, புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்களுக்கு எதை எப்படி நடக்குது என்ற அந்த கோட்பாடுகள்லாம் புரியாமல் இருக்கார்கள். தங்கள் இருதய கடினத்திலே தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே, இட்ஸ் நாட் எ டிமனிக் ப்ராப்ளம், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம். அறியாமை. தெய்வீக கோட்பாடு என்ன, திருமணம்னா என்னன்னு தெரியணும். சில வேலைன்னா வயசானவொடனே எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பாருங்க. அதெல்லாம் மிருக ஜீவன்களுக்கு செட் ஆகும். மனித இனத்துக்கு புரிதலோடு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு கோட்பாடும் கிடையாது, வாக்கு தத்தமும் கிடையாது. நம்ம திருமணத்தில் எக்கச்சக்கமான உறுதிமொழிகள். எப்படி வாழ்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் இன்பத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கிற சந்தோஷமா சொல்லுவோம். உம்மா அள்ளி விட்டு போவோம். இது நமக்கு இருக்கிற பிரச்சனை. கரெக்டா? அதுங்களுக்கு ஒரு மிருகங்களுக்கு வேற. நம்மளுக்கு திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய புரிதலோடு நடக்கிறது. ஏன் இன்னைக்கு திருமணங்கள்லாம் ஃபெயில் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு சரியான புரிதல் கிடையாது. திருமணம்னா என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்ற புரிதல் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறது. இன்னொரு டீம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னொரு டீமுக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு திருமணம்னா என்னன்னு, அதுவும் திருமணம் பண்ண மாட்டுது. நீனே இவ்வளோ கஷ்டப்படுறியா, அப்போ கல்யாணம் வேணாம். உனக்கே அவ்வளோ பிரச்சனையா, கல்யாணம் வேணும். என்கிட்ட நிறைய இந்த டீமும் வந்திருக்குது. அண்ணே இவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணா, டே
ரட்சிப்பும் விசுவாசம், திருமணமும் விசுவாசம்தான். இதை உன்னால் கடைபிடிக்க முடிஞ்சால் ஜெயிப்ப. எப்படி? அந்த பொண்ணை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிடுங்க. சொன்னால் நீ 15 நாளைக்கு தூங்கவே மாட்டேன். ஆமாம், கேட்ட சொல்கிறது உங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொன்ன உடனே திருமணமே வேணாங்க. திருமணமே விசுவாசத்தில் தான் நடக்குது. இந்த புரிதல் தேவை. இந்த புரிதல் தேவை. புரிதல் இல்லாதனால் தோல்விகள். இது தொழிலையும் இருக்குது, ஆவிக்குரிய மண்டலம் ஊழியத்திலும் இருக்குது. ஊழியம் என்பது ஒரு மிகப்பெரிய புரிதலிலே நடந்து கொள்வது. மக்கள் யார், அவர்களுக்கு தேவை என்ன, அவர்களுடைய இன்றைய நிலைமை என்ன, அவர்களுக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும், எப்படி மேய்க்க வேண்டும், அவர்களை எங்கு போய் சேர்க்க வேண்டும், இந்த குழுவை வைத்து தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறார் என்ற பலவிதமான புரிதல்கள் நடப்பதுதான் ஊழியம். நான்காவதாக துஷ்பிரயோகம், abuse and misuse. Abuse and misuse is the major cause for losses. இழப்புகளுக்கு காரணம் மிகப்பெரிய துஷ்பிரயோகங்கள். மத்தேயு 25:14 வாசிக்கலாம். ஓகே, மத்தேயு 25:14. சாரி. அன்றியும் பரலோக ராஜ்யம் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தங்கள் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் 1 தாலந்துமாய் கொடுத்தான். இதனுடைய சம்பவம் நல்லா தெரியும். 5 2 வேலை செய்துச்சு, 1 என்ன பண்ணல, வேலை செய்யல. துஷ்பிரயோகம், மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ். இன்னைக்கு அநேக இழப்புகளுக்கு காரணம்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெரிய ஆற்றல்களை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது. உங்களுக்கு அஜாக்கிரதை. நீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் ஏதோ ஒரு கிருபைகளை வச்சுக்க. நீங்க சில வேளை நல்ல ஒரு பெயிண்டிங் பண்றவங்களா இருக்கலாம், அது நல்ல வரைபடங்கள் செய்கிறவர்களா இருக்கலாம், அதை செய்யறது கிடையாது. நல்ல நல்ல பாடக்கூடிய தாழ்ந்து உள்ளவர்களா இருக்கலாம், அதை செய்யறது கிடையாது. நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம், நிர்வாக திறமைகள் சிலருக்கெல்லாம் அதிகம் பாருங்க. இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்த தாளந்துகள். அதை துஷ்பிரயோகம் செய்வது, அதை ஒன்றுக்கும் செயல்படாமல் வைத்துக் கொள்வது. சிலர்லாம் பார்த்துங்க, பிஸ்னஸ்ல அவங்க செலுத்திடுவாங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், யாருக்கிட்ட போய் பேசினாலும் எதனாலும் வித்துட்டு வந்துடுவாங்க. அவன் வீட்டு பொருளையே எடுத்து அவனுக்கே தெரியாம வித்துட்டு வர டீம்லாம் இருக்குது. மார்க்கெட்டிங் டேலண்ட், அது ஒரு கிருபை. இந்த உலகத்திலே தேவன் தாளந்துகளோடு நம்மளை படைத்திருக்கிறார். அதை துஷ்பிரயோகம் பண்ணும் பொழுது பிரயோஜனமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நமக்கு கொடுக்கக்கூடிய மேன்மைகளை நம்ம கனவீனப்படுத்துகிறோம். அடுத்தது என்னன்னா, இழப்புகளுக்கு 5வது காரணம், தேவன் நம்மை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். தேவன் நம்மை சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். ஏன்னா எதையாவது ஒன்றை நம்பி நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு திறமையும் தகுதியும் அதுக்குரிய அடிப்படை தார்மீகமும் இருக்கிறதா என்று கர்த்தர் தேடுகிறார். டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் இஸ் ஃபார் ப்ரமோஷன்ஸ். கர்த்தர் உங்களை சோதிக்கிறார், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ப்ரமோஷனுக்காக நம்மளை பரீட்சை பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நீங்க ஒரு கிளாஸ்ல இருந்து அடுத்த கிளாஸ் போகணும்னா டெஸ்ட் எழுதாம போக முடியாது. நீங்க கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பதவிக்கு போடணும்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதணும். நான் டெஸ்டே எழுத மாட்டேன், ஆனா நேரா உச்சிக்கு போயினா பனைமரம் உச்சிக்கு வேணா போகலாம். அங்க போய் இருந்து அந்த ஓலை கீழே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இறங்கி வந்துடலாம். டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் ஆர் given by God for promotions. கர்த்தர் நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்று பார்க்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. என்ன பரீட்சை இது? விசுவாசத்தின் பரீட்சை. இவன் இதுல இந்த விசுவாசத்தில் நிற்கிறானா, இவன் இதை ஜெயிப்பானா, இவன் இதை முற்றிலுமாய் செய்து முடிப்பானா என்ற ஒரு பரீட்சை இருக்கிறது. There is a test of faith. சில ஆவிக்குரிய
கோட்பாடுகளை பிரசங்கம் பண்றவங்க இதை நம்ப மாட்டாங்க. ஐயோ எந்த பரீட்சையும் கிடையாது. பரீட்சை இருக்குது. உங்களுக்கு தெரியாமே கடவுள் பரீட்சை வைப்பார். அதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. எப்படி பரீட்சைன்னு அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. எல்லாம் எழுதி முடிச்சு வெளியே வர்றப்பதான் ஓ நம்ம பரீட்சை எழுதணுமோ, ஓ பரீட்சையா இது. எப்படி சில வேலை சொல்லுவாங்க, ஏன் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதோ, ஏன் தான் என்னை கடவுள் இப்படி பண்ணுறாரோ அப்படி பண்ணுறாரோ. சில புலம்பல் அவனுக்கே தெரியாது பாருங்க. உன்னை பரீட்சை வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறையா, உன்னை நம்பலாமா, ஆமாம் உனக்கு இந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை கொடுக்கலாமான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனை வந்தால் குடும்பத்திலே இருப்பியா, இல்லை நைட்டோட நைட்டாக பெட்டி எடுத்துகிட்டு ஓடிடுவியா? இந்த செக்கிங்லாம் போயின்னு இருக்குது. சில வேலை குடும்பத்தில் அப்பா எங்கள் அம்மா என்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் டெஸ்ட்டு. நீ வரப்போகிற அழுத்தத்தை தாங்க முடியுமான்னு ஒரு பிரச்சனையை டெஸ்ட் பண்ணின்னு இருக்கிறாரு. இவன் தாங்குவான் அப்படின்னோடனே டக்குன்னு சரி ஓகே இங்கேருந்து ஒரு 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 காரியத்தை நான் அமைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோ. நிறைய கல்யாணத்துக்கு தாமதமே என்னென்னா டெஸ்ட்டு ஃபெயிலு. ஆமாம் டெஸ்ட்டு 100%. அந்த காலத்தில் பாருங்கள், திருமண உறவுக்கு வந்தோடனே சமைக்க தெரியுமா, இன்னொரு டெஸ்ட்டு வச்சுருந்தானுங்க. அதை ஏன் வச்சுதானுங்க நான் கூட யோசிச்சேன். பாட தெரியுமா, ஆட தெரியுமா. இப்போல்லாம் இந்த டெஸ்ட்லாம் வச்சா 80% ஃபெயிலியர். அப்புறம் ஆண்களுக்கு கல்லை தூக்க முடியுமா, ஆமாம் ஆமாம். இப்போ இவனுக்கு என்ன டெஸ்ட் வைக்கலன்னா பைக்கை ஸ்டாண்டு போட முடியுமா, அதே போட முடியல. ஒய்ஃப் இழுக்க வேண்டியது, வாங்குங்க 2 பேரும் சேர்ந்து இழுப்போம். இவனை வச்சுக்கிட்டு ஒரு பலமான சந்ததியை கர்த்தர் உருவாக்கணும். ஏதாவது சாப்பிட்றா, கொஞ்சம் ரெடி ஆகுடா, கரெக்டா? இந்த டெஸ்டெல்லாம் வச்சு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ண. இப்போ அப்படி கிடையாது. பேங்க்கில் பணம் இருக்குதுங்க. பேங்க்கில் பணம் இருந்தாலும் அதை காணாமல் போக்குறது ரொம்ப ஈஸி. ஆமாம், அதை எடுத்து எங்கே செலவு பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாமல் செலவு பண்ணி காலி பண்ணவன்லாம் இருக்கிறான். கர்த்தர் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காரு. சில வேலை பாருங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து ஓரமாக நின்று பார்ப்பாரு என்ன தான் பண்ணுறான்னு. நான் ஆழமாக நம்புகிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளே நான் இப்படி தான் பார்க்குறேன் பாருங்க. அவனுக்கு 1000 ரூபா போடுவேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்பேன். அவனுக்கு கரெக்டாக எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு வச்சுக்குவேன், நான் அதுக்கு மேலே 2000 ரூபா கூட போடுவேன். ஆனால் இப்போ போட்ட உடனே அடுத்த நாள் காலையில் டேடி இன்னும் கொஞ்சம் காசு போடுங்கண்ணா. இருடா தம்பி, உனக்கு இன்னும் டெஸ்ட்டு இன்னும் என்ன பண்ணிருக்கு, கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் செலவில் சம்பளம் கொடுப்பாரு, கொடுத்து 10 நாளையில் காலி பண்ணிடுதுன்றான். ஏன் நான் கேட்பேன், எங்கடா வர்ற வழியில் எங்கேயா போட்டு வந்துடுவீங்களா அங்கங்கே? எப்படி 10 நாளில் காலி ஆகுது கேட்டால் ஊரில் பிரச்சனையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது. அவனுக்கு கடன் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், அக்காவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன், ஒன்று விட்ட தாத்தாவுடைய பேத்திக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தேன். சில பேரில் அந்த மொய் எழுதுறவங்கள பார்த்தா அரெஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இப்போது போய் மொய் எழுதணும், என்ன பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க. உன் வீட்டில், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைங்க, இருந்தாலும் இதை செய்தாங்க ஆகணும். முதல்ல உன்னெல்லாம் ஒய்ஃப் உயிரோடு வச்சுருக்கா போடு இது. இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுறாரு, காசு கொடுத்து பார்க்குறாரு. நான் சில ஆளுங்களை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒருத்தர் பாருங்கள் 3 கார் வாங்கினார், ஆனால் வீட்டில் வாஷிங் மிஷினே வாங்கி வைக்கல. இவனெல்லாம் நேராக நெஞ்சிலே சுடணும், குறுக்கிலெல்லாம் சுடக்கூடாது, நிற்க வச்சு சுடணும். இவனெல்லாம் டெஸ்ட்டு இதெல்லாம் 100% ஃபெயிலியர். 3 காரும் போச்சு, இப்போ வாஷிங் மிஷின் இல்லை, நீ தான் இப்போ துளி அலசணும். இதுதான் பனிஷ்மெண்ட் இதுதான் இவனுக்குறான். ஒரு சிலர்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறான்னா டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனவன். கர்த்தர் காசு கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, சொத்து கொடுத்தாரு. சில பேர்லாம் சொத்தை விற்று 60 லட்சம் 50 லட்சம் வச்சுட்டு இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கான், ஒன்றுமே வாங்காமல். என்னையா பண்ணேன்னா ஏதோ பண்ணிட்டேங்க, 60 லட்சம் காலி, டெஸ்ட்டு ஃபெயில். அப்புறம் சொல்றது ஏதோ தேவ நோக்கம் வச்சிருக்காரு. ஒரே ஒரு நோக்கம் தான், உன்னை கொல்றது தான். The only purpose to இந்த மூடனை என்ன பண்றான் பாரு, அது உரல்ல போட்டு இடிக்கிற மாதிரியான. நான் சொல்றேன் பாருங்க, டெஸ்ட் பக்கா ஃபெயிலியர்லாம் இருக்குது. விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, காத்திருக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆபிரகாமுக்கு காத்திருக்கிற டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டாரு. பலியிடுறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு, அதுலயும் பாஸ் ஆயிட்டாரு. அப்புறம் தான் சொன்னாரு, இனிமேல் பாடுறா,
உன் பேரை வச்சு உலகம் முழுவதும் நான் ஃபேமஸ் ஆகுறேன். இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எல்லா பரீட்சைகளையும் ஜெயித்த ஆபிரகாம் 1-2 ஃபெயில் ஆனா போயிலான்னு சொன்னான். வைஃபை சிஸ்டர்னு கூப்பிட்டு அன்னைக்கு பெந்தேகோஸ்து மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு விட்டான். கரெக்டா? நீங்க பெண்டிகாஸ்ட் அடிப்படையில் அவன் போய் சொல்லல, சிஸ்டர் தானே சொன்னான். வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அவன் பலவீனமானவன். ஆனா கடைசியில் ஜெயிச்சிட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன் பாரு, இழப்புகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் பரீட்சைகளை ஜெயிப்பதற்காக ஜெபியுங்கள். கடைசியாக ஒரு காரணம் இழப்புகளுக்கு பிசாசுனுடைய தாக்குதல், டீமனிக் அட்டாக். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அதான் அவனுடைய மிகப்பெரிய டார்கெட். இப்ப நம்ம என்னன்னா நேரடியா பிசாசு அவன் தான் பிரதர் எல்லாம் திருடிட்டான். முதல்ல 5 காரணம் சொல்லியிருக்கிறேன், இதுலலாம் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இந்த செக்லிஸ்ட்ல ஏதாவது நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா அவங்க கிட்ட போங்க. எடுத்த உடனே அவன் திருடிட்டான், நீனே கொண்டு போய் பக்கத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு திருடிட்டானா என்ன அர்த்தம்? அவன் திருடுறான், அது அவனுடைய குலத்தொழில். ஆமா, பிசாசுடைய குலத்தொழில் என்னது? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அதான் அவன் காலகாலமா அவனுடைய ப்ராஜெக்டே இதுதான். அவன் வேற எந்த ப்ராஜெக்ட்லயுமே இல்லை. தேவனோ ஜீவன் கொடுக்கவும், அந்த ஜீவன் தேவனுடைய ப்ராஜெக்ட் என்னன்னா நீ ஜீவன் பெற்று அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். பாருங்க, என்னுடைய வேதாகம கல்லூரி, எங்களுடைய பயிற்சி மையங்கள் எல்லாத்தையுமே அபண்டன்ட் லைஃப்னு வச்சிருப்பேன். ஏன்னா இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் வச்சேன். அபண்டன்ட் லைஃப்னா ஓவர் த பிரிம்னு அர்த்தம். விளிம்பை தாண்டி. எதை தாண்டி? விளிம்பை தாண்டி. அந்த பேரை தான் கடைசியில் என் பொண்ணுங்க வச்சுட்டேன், பெரிசாஸ்ன்னு சொல்லிட்டு, கிரீக்கில். அப்பப்போ என்னை திட்டுவா, ஏன் டாடி இந்த பேரை வச்சுங்க, எல்லாம் டொமேட்டோ சாஸ்ன்னு கூப்பிட்டு இருக்காங்க. பெரிசாஸ் அப்படின்னா ஓவர் த பிரிம், அபண்டன்ட். தேவனுடைய ப்ராஜெக்ட் என்னது? உன் பாத்திரம் நிரம்பணும். பிசாசுடைய ப்ராஜெக்ட் என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசு எப்படி சுத்தி திரிகிறானா, எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றான்? இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக். ஆனா இழப்புகள் இது மட்டும்தான் ஆரம்பிப்பது கிடையாது. இதுவும் அதில் ஒரு காரணங்கள். இட் அட்டாக்ஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இட் அட்டாக்ஸ் யுவர் நேச்சுரல் லைஃப், இட் அட்டாக்ஸ் யுவர் எமோஷனல் லைஃப். உங்கள் உணர்வுபூர்வ வாழ்க்கை தாக்கப்படுகிறது, உங்களுடைய இயல்பான வாழ்க்கை தாக்கப்படுகிறது. இன்னொன்று சொல்ற பாருங்க, பிசாசுடைய மிகப்பெரிய தாக்குதல் என்ன தெரியுமா? பொய்யை உண்மை என்று நம்ப வைப்பது. இட்ஸ் கால்ட் டிசப்ஷன். பொய்யை என்ன பண்ணுவான்? உண்மை நம்ப வைப்பான். ஏவாள்கிட்ட போய் அவன் வேற எந்த வேலையும் செய்யல பாருங்க, அவருடைய மனதை மயக்கினான். டிசப்ஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்டாக் ஆஃப் த எனிமி. ஒரே ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு தீய எண்ணத்தை விதைத்து விட்டான். ஒரே ஒரு ஹிட்லருக்குள்ளாக விதைத்தான், கோடான கோடி மக்களை கொன்று குவித்தான். கரெக்டா? டிசப்ஷன் ஆஃப் த மைண்ட், பிசாசுடைய மிகப்பெரிய தாக்குதல். அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் இருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, நம்ம தவறானதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை தவறாய் மாறிவிடும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த 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 பொண்ணு செட் ஆகாதுங்க. எதையாவது ஒன்று தப்பா புரிஞ்சு வச்சிருப்போம். ஒருத்தன்ட்ட கேட்டேன், ஏன்டா இந்த பொண்ணு வேணான்றேன்னு. அந்த பொண்ணு ஜாக்கெட்டை இது வரைக்கும் தான் போட்டிருக்குது. நான் கேட்டேன், என்னடா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட முடியாடா? போட முடியும். யாரோ ஒருத்தன் இவனுக்கு தப்பா மைண்டில் வச்சுட்டான், ஜாக்கெட்டு கட்டையாக போட்டதுன்னா பிரச்சனைடா அப்படின்னு. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட பெரிய பிரச்சனை பாருங்க. நான் போயிட்டேன், பேசாமல் இனிமேல் படுதா போட்டாத ஆளை யாரையாவது பார்த்துடலாமா? மைண்டில் எதையாவது ஒன்று என்ன பண்ணுறது, வச்சிடுறது. ஒரு பொண்ணு அப்படி தான் சொல்லிச்சு, இந்த ஆளுக்கு மூக்கு நீட்டமாக இருக்குது, அவரை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏமா அவர் என்ன கொத்த போகிறாரா? நீங்கள் என்ன கொத்தி கொத்தி விளையாட போகிறீங்களா? இல்லை, மூக்கு நீட்டமாக இருந்தால் கோவம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்ப மூக்காக இருக்கிறவங்க கூட மூக்கில் குத்துவான். கரெக்டா? நம்ம நம்ம நம்பிக்கையில இருக்க, சவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான். இதெல்லாம் பிசாசுனுடைய மிகப்பெரிய திட்டம், பதிச்சு வச்சிருக்கிறான். இதை வச்சுனே பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது ஒன்றும் கிடைக்காது.
ஏன்னா மனது பேதலிச்சு போய் இருக்கிறது. த டிசெப்ஷன் ஆஃப் த மைண்ட். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம எது போட்டாலும் விளங்காது பிரதர். பாருங்க, இதுவும் மைண்ட்ல இருக்கிற டிசெப்ஷன் தான். நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அப்ப எதுக்கு இதை தேவன் வச்சிருக்காரு பைபிள்ல? நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும். டிசெப்ஷன் ஆஃப் த மைண்ட். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பிரதர். பைபிள் இளைப்பாறுதல் குறித்து பேசுது, அதை கொஞ்சம் நம்பு. ஏன்னா இவைகளும் பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. ஸோ தொலைத்தவைகளை கண்டுபிடிக்க உதவி செய்கிற தேவன். அதுக்குரிய காரணங்களை சொல்லிட்டேன். எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கலாம்? ஒன்னே ஒன்று தான் பாருங்க, தேவனை விசுவாசியுங்கள். கர்த்தாவே நீர் நல்லவர், என் இழப்புகளை கண்டுபிடிக்க உதவி செய்கிறவர், என் ஞானத்தின் குறைவுகளை சரிப்படுத்துகிறவர். அப்படி எழுப்பி நிற்போமா?